பகவத்கீதை 8வது அத்தியாயம் 10வது வகுப்பு 21வது ஸ்லோகம். அவ்யக்தோக்ஷர இத்யுக்தஹ தமாஹு பரமாம் கதிம் யம் ப்ராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அவ்யக்தோக்ஷர இத்யுக்தஹ தமாஹு பரமாம் கதிம் யம் ப்ராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இந்த ஸ்லோகத்தில் பகவான் இதுக்கு முன்ன சொன்ன விஷயத்தை ஞாபகத்தில் வைத்து கொண்டு மீண்டும் தொடர்ந்து சொல்லுகின்றார். பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற அவ்யக்தத்தை அடைவதுதான் நம்முடைய லட்சியம் சொல்லி சொல்கிறார். மாயையையும் அவ்யக்தம் என்று சொன்னார். ஆகவே இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் சொல்லி சொன்னால், மாயை என்ற அவ்யக்தத்தை காட்டிலும் வேறான அவ்யக்தம் என்று ஒன்று இருந்தது. அதைத்தான் மோட்சம், அதுதான் பரமபதம், அதுதான் நம்முடைய லட்சியம் சொல்கிறார். நாம் அடைய வேண்டிய இறுதி லட்சியம் அதுவே என்று சொல்லுகின்றார். ஆக காரண நிலையைத்தான் மாயை சொல்கிறோம். அந்த மாயைத்தான் அவ்யக்தம் என்ற வார்த்தையில் சொன்னார். அது மட்டும் அவ்யக்தம் இல்லை, அதற்கும் மேலான அதற்கு வேறான அவ்யக்தம் என்ற ஒன்று இருந்தது. அதுதான் பரமம் பதம், அதுதான் பிரம்மம், அதுதான் மோட்சம் சொல்கிறார். இதையெல்லாம் சென்ற வகுப்பில் 2 வகுப்புகளில் நிறைய வார்த்தைகளை நம்ம பார்த்து விட்டோம். அந்த அவ்யக்தமே புருஷார்த்த ரூபம். மாயையை காட்டில் ஒரு அவ்யக்தம் இருந்தால் அது இருந்துட்டு போட்டோமே, நமக்கு என்ன பிரச்சனை இல்லையா? ஏதோ ஒன்று இருக்குன்னா இருந்துட்டு போட்டோமோ, நமக்கு ப்ராப்ளம் இல்லாத வரைக்கும் நமக்கு எதுக்கு அதை பற்றி யோசிக்கணும்? ஆனால் இங்கே பகவான் சொல்கிறார், அதுதான் மோட்சம், அதை அடைதல் தான் மோட்சம் சொல்கிறார். சென்றடையாத திருவுடையானே சொல்கிறது போல் இந்த இடத்துல நீ அந்த அவ்யக்தமான அந்த பரம்பொருளை பிரம்மத்தை அறிதல், அதை அடைதல் தான் மோட்சம். இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால், இந்த ஜீவன் முக்தி என்றால் என்ன, விதேக முக்தி என்றால் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த பகுதிகளெலாம் சில பேருக்கு இந்த ஜீவன் முக்தர்கள், அது இருக்கக்கூடிய சமாதி கோயில்கள், அதையெல்லாம் நிறைய போய் பார்க்குறதுக்கு மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு வரைக்கும் அதுக்குள்ளே அவங்க அப்படியே ஜீவிதமாக இருக்கிறாங்க அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுக்கு எந்த வகையிலும் ஒரு வாய்ப்பே இல்லை, லாஜிக்கலாகவும் அப்படி இல்லை. ஜீவன் முக்தி சொல்லி சொன்னால், இந்த உடலோடு மனதோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தத்துவ ஞான ஆராய்ச்சியின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு நிறைவு, அமைதி, ஆனந்தம், அதுதான் நான் என்று புரிந்து கொள்வது. அந்த மன நிறைவு எதனால் கிடைக்கும் என்றால் ஞானத்தினால் தான் கிடைக்கும். பிறகு எவ்வளவு காலம் இந்த மன நிறைவோடு அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் இந்த உடலில் சொல்லி சொன்னால், பிராரப்த கால பர்யந்தம். அவர் கொண்டு வந்த பிராரப்தம் பேக்கேஜ் இருக்குது பாருங்க, அந்த காலம் வரையில் அவர் என்ன பண்ணுவார், இந்த உடலோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். இந்த பிராரப்தம் முடிந்த பிறகு சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்தூல உடல் மட்டும் அழியும். சூக்ஷ்ம உடலாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லக்கூடிய இவைகள்லாம் என்ன பண்ணும், அந்த சிதாபாசனோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணும், அடுத்த பிறவியில் பிறக்கும். ஆனால் ஜீவன் முக்தர்களுக்கு எப்படி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். விதேக முக்தர்களுக்கு எப்படி, அதை பகவான் சொல்ல போகின்றார். சாதாரண மனிதர்களுக்கு அந்தந்த சூக்ஷ்ம ஸ்தூல பஞ்சபூதங்கள் அந்தந்த பூதங்களோடு கலந்து விடும். சூக்ஷ்மமான மனமானது கர்ம வினைக்கு தகுந்தாற் போல் வேறு ஒரு லோகத்துக்கு செல்லும் அல்லது பிறவி எடுக்கும். மீண்டும் அது பாப புண்ணியங்களை சேர்த்து கொள்ளும், செயல்களில் ஈடுபடும். ஆனால் ஜீவன் முக்தனான ஞானிக்கு என்ன ஏற்படுகின்றது என்றால், அவனுடைய 2 சரீரமும், ஸ்தூல சரீரம் ஸ்தூல பஞ்சபூதங்களோடு கலந்துவிடும், சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் கலந்துவிடும், காரண சரீரம்
மாயையில் கலந்துவிடும். பிறகு அவனுக்கு என்ன? பிறப்பு இல்லை. அதன் பிறகு அவன் பிறப்பற்றவனாக பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான். ஆக இங்கே சூக்ஷ்ம சரீரம் சொல்லி சொன்ன ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கரணம் சொல்லி சொன்னால் மனம், புத்தி, இது எல்லாம் அந்த கரணம்னா கருவின்னு அர்த்தம். மனம் ஒரு கருவி நமக்கு இந்த உலகத்தில் விவகாரம் செய்வதற்கு. புத்தி ஒரு கருவி எதற்கு? சிந்தனை செய்வதற்கு. சித்தம் ஒரு கருவி விஷயங்களை நன்கு பதிவு பண்ணி வைத்துக் கொள்வதற்கு. அவர் செயல்படுவதற்கு பயன்படுகின்றது அகங்காரம். இந்த 4 சேர்த்து தான் அந்த கரணம் சொல்லி சொல்கிறோம். ஆக சூக்ஷ்ம சரீரம் என்றால் மனம் சொல்லி அர்த்தம் வச்சுக்கணும். சூக்ஷ்ம சரீரம் அது என்னவோ தெரியலையே, இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளுடைய உள்ள அர்த்தத்தை தெரிஞ்சிக்காததுனால நமக்கு மனதில் நிறைய விதமான கற்பனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. சூக்ஷ்ம சரீரம் சொல்லி சொன்னால் கண்ணுக்கு தெரியல, மனசு நம்ம கண்ணுக்கு தெரியுதா? தெரியல, ஆனால் இருக்கா இல்லையா? அதனால் இது சூக்ஷ்மம். அது ஒரு சரீரமாக உருவப்படுத்தி இருக்கின்றார். ஒருவருடைய ஸ்தூல சரீரம் தெரியுது, அவங்க மனசு நமக்கு தெரியல. நம்ம மனசை கூட நமக்கு தெரியல, ஆனால் நம்ம மனசை நாம் ஃபீல் பண்ணுறோமா இல்லையா? உணர்கின்றோம். ஆகவே அது ஸ்தூலமாக இல்லை. ஸ்தூலமாக சொல்லி சொன்னால் நம்முடைய கண்களுக்கு பார்க்கின்ற ஒரு பொருளாக அது இல்லை, ஆனால் அது இருக்குது. ஆகவே மனம் என்பது தான் சூக்ஷ்ம சரீரம். இந்த பிறவிக்கு விதையான சம்ஸ்காரங்கள், சஞ்சித கர்மா எல்லாம் ஸ்டோராக இருக்கிறது வேற ஹவுஸ் எதுன்னா நம்முடைய மனதில் உள்ள அந்த சித்தத்தில் பதிவாகி இருக்கும். இந்த மனம் சித்தம் எல்லாம் ஞானத்தினால் என்ன ஆகின்றது? வருத்த வித்தை போல எரித்து விடுகின்றார்கள், அழிந்து விடுகின்றது. வருத்த வித்து மறுபடியும் முளைக்குமா? சாதாரண விதையை போட்டோம்னா ஒரு நிலக்கடலைனா போட்டால் முளைக்கும். அதை வறுத்துட்டா அது விதை போல தான் இருக்கும், ஆனால் முளைக்காது. அதுபோல் ஞானம் என்பது என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த மனதில் உள்ள சம்ஸ்காரங்களை எல்லாம் சாம்பலாக்கி விடுகின்றது, தீர்த்து விடுகின்றது. அதனால் என்ன? அவனுடைய வினைகள் அழிந்த பிறகு அவனுக்கு மீண்டும் பிறப்பு இல்லை. இந்த சூக்ஷ்ம சரீரம் மறைஞ்சே போச்சு. அதன் பிறகு அவன் பிறப்பற்றவனாக பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான். சஞ்சிதமேயான சரக்கான முச்சேரும் வெந்து பொடியாக வெடிக்கும் நாள் என்னாலே சொல்லுவார். தாய்மன்னர் கேட்பார். சஞ்சித வினை என்றால் நம்ம ஏற்கனவே சேர்த்து வைத்த மொத்த சரக்கு. இந்த நம்ம வினையை 3ஆக பிரிப்பாங்க. சஞ்சிதம் என்றால் ஏற்கனவே செய்த வினை. இந்த கிராமங்கள்லாம் விவசாயிகள்லாம் குதிர் வச்சுருப்பாங்க. குதிர்னா என்ன? பெரிய உரை இருக்கும், அதில் தானியங்களை கொண்டு போய் சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும், அது வழியாக எடுப்பாங்க. தேவையானது எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் விதை போடுவாங்க. விதை போட்டால் 1 100 1000 விளைஞ்சி கொடுக்கும். மறுபடியும் விளைஞ்சது என்ன ஆகிறது? மறுபடியும் அந்த இடத்துல மறுபடியும் சேர்த்து வைப்பாங்க. அதுபோல் ஏற்கனவே சேர்த்த வினைகள் அது சஞ்சிதம். அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணோம்? பிராரப்தம் விளைய வச்சோம். விளைய வச்ச ஒரு பாட்டு மறுபடியும் அதில் விளைஞ்சி வந்தது என்னென்னா ஆகாமி. அப்போ நமக்கு சஞ்சித வினை இருக்குது, ஏற்கனவே செய்தது. இப்போ அனுபவித்து கொண்டு இருப்பது பிராரப்தம். இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கும்பொழுது நாம் சேர்ப்பதற்கு பெயர் தான் ஆகாமி. இந்த 3 வினைகள் என்ன ஆகின்றது? சஞ்சிதமானது ஞானத்தினால் எரிக்கப்படுகின்றது, பிராரப்தம் அனுபவித்து தீர்க்கப்படுகின்றது. ஆகாமியை சென்று சேர்வதற்கு இடமில்லாதனால ஞானிக்கு மீண்டும் பிறப்பதற்கு வழி இல்லை, வாய்ப்பில்லை. காரண சரீரமும் மாயையில் கலந்து விடுகின்றது. இதெல்லாம் சாஸ்திரம் அழகாக நமக்கு லாஜிக்கலாக அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லி கொடுக்கின்றது. அதைத்தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் பேசுகின்றார். பகவான் விதேக முக்தியை இறந்த பிறகு அந்த ஜீவன் மீண்டும் இந்த சம்சார உலகத்திற்குள் வருவதில்லை, மீண்டும் பிறப்பதில்லை சொல்கிறார். இன்னொரு அம்மா வயிற்றில் பிறந்து இந்த உலகத்துக்கு வர்றதில்லைன்னு சொல்கிறார். ஆக சூக்ஷ்ம சரீரம் அந்தந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்களோடு கலந்து விடுகின்றது, அந்தந்த தேவதைகளோடு கலந்து விடுகின்றது. இது இந்த கருத்து உபனிஷத் கருத்து. இதை பகவான் இங்கு அழகாக பேசுகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். அவ்யக்தக அக்ஷர இதி உக்தக. பகவான் மாயையை காட்டிலும் ஒரு அவ்யக்தம் இருக்கு என்று சொன்னார். அந்த அவ்யக்தத்தை என்ன என்று சொல்கின்றார்? என்னவென்று சொல்லப்படுகிறது என்றால் அதுக்கு இன்னொரு பேர் தந்தார், அக்ஷரம் அல்லது பிரம்ம. அதுதான் சொன்னார், அக்ஷரம் பிரம்ம பரமம். 3வது ஸ்லோகத்திலும் பிரம்மம் என்றால் அக்ஷரம் என்று அறிமுகப்படுத்தினார். அதைத்தான் பகவான் ஞாபகப்படுத்தி அதை அவ்யக்தம் என்று சொல்லுகின்றார். அந்த சொல்கிறார் அவ்யக்தம். அதைத்தான் அக்ஷரம் என்று சொல்லுவார்கள். இந்த அத்தியாயத்தினுடைய 3வது ஸ்லோகத்தில் என்னால் இப்படி சொல்லப்பட்டது அல்லது ஞானிகளால் சொல்லப்படுகின்றது. இதுதான் ரொம்ப முக்கியம். என்னால் சொல்லப்பட்டதுன்னா நம்ம ஒன்றும் டிஸ்பியூட் பண்ண போகிறதில்லை. ஆனால் பகவான் சொல்கிறார்
இப்படி மகான்களால், ஞானிகளால், ரிஷிகளால், பெரியோர்களால் சொல்லப்பட்டது. அது நமக்கு இருக்கணும். நிறைய பேருக்கு நானே சொல்கிறேன், நானே அப்படிலாம் இல்லை, பெரியவர்கள் சொன்ன பாதை இது என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகின்றது. அவ்யக்த அக்ஷரம் இதி. அவ்யக்தம் என்பது அக்ஷரம். அக்ஷரம்னா ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். ஒன்று எழுத்துன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொரு அர்த்தம் அழியாதது. அவிநாசி, அவிநாசின்னு ஒரு ஊர் கூட இருக்குது. அதுபோல் இங்கு அவிநாசின்னா அழியாது சொல்லியார். ஆக அவ்யக்தம் அக்ஷரம் இத்தி. அவ்யக்தம் என்பது அக்ஷரம் என்று, இத்தி என்று உக்தக சொல்லப்படுகின்றது. எதை சொன்னது? அவ்யக்தத்தை தான் மாயையை காட்டிலும் வேறானது என்று சொல்லப்பட்ட அவ்யக்தம் இங்கு அக்ஷரம் என்ற சொல்லால் சொல்லப்படுகின்றது. சரி, சொல்லப்பட்டிருக்கட்டுமே, அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்றால், இதுதான் அல்லது இதை அடைவதுதான் நம்முடைய லட்சியம். தம் ஆகு பரமாம் கதிம். தம் என்றால் அதை, அதை என்றால் இந்த அவ்யக்தத்தை, இங்கே அக்ஷரம் என்று சொல்லப்பட்ட அவ்யக்தம். இந்த வார்த்தையெல்லாம் புதுசாக இருக்குன்னு புதுசாக வந்தவங்களாம் யோசிக்க வேண்டாம். ஏற்கனவே நடந்த வகுப்புடைய தொடர்ச்சி என்று தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம்லாம் நம்ம பார்த்துருக்கின்றோம். அவ்யக்தம் என்றால் தோற்றத்துக்கு வெளிவராத ஒன்றாக இருக்கின்ற ஒன்று எதுவோ அதுக்கு பேர் அவ்யக்தம் சொல்லி பார்த்தோம். அக்ஷரம் என்றால் அதுவே அழியாத பரபிரமம் சொல்லி பார்த்தோம். அப்படிப்பட்ட அவ்யக்தத்தை பரமாம் கதி, மேலான லட்சியமாக நம்மால் அடையப்பட வேண்டியது என்று வேதத்தை அறிந்தவர்கள், ஞானிகள் சொல்லுகின்றார்கள். இந்த கருத்து இங்கே ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இதுதான் லட்சியம் என்று வாழ்க்கையில் முடிவு செய்து விட்டால் பிறகு மீதியெல்லாம் என்ன ஆகும்? அந்த லட்சியத்தை அடைவதற்கான துணை காரணங்களாக இருக்கும். வாழ்க்கையில் லட்சியம் என்ற ஒன்று தேர்ந்தெடுத்து விட வேண்டும். பகவான் இங்கு சொல்கின்றார், இந்த எது உன்னுடைய லட்சியம் என்றால் அழியாத அந்த பரம்பொருளை அறிவது தான் வாழ்க்கையுடைய லட்சியம். லட்சியத்தோடு கூடிய வாழ்க்கை தான் நம்மை வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகுக்கும். லட்சியம் இல்லாமல் வாழக்கூடாது. குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு சொல்கிறார். உன் லட்சியம் என்ன பண்ணா? ஒருத்தர் ஒரு லட்சியம் இருக்கும் வாழ்க்கையில். அது அவரவருடைய மனப்பக்குவத்தையும் அவரவருடைய அறிதலையும் புரிதலையும் வைத்து தான் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு ஒரு பெரிய தொழில் பண்ணணும், இல்லை ஒரு வீடு பெருசாக வாங்கணும், கட்டணும், கார் வேணும், பங்களா வேணும், நல்ல வசதியாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அது லட்சியமாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு விதமாக இருக்கும். அதுபோல் இங்கு பகவான் காட்டி கொடுக்குற லட்சியம் எல்லா ஜீவர்களுக்கும், மனிதர்களுக்கும் என்னவென்றால் அந்த அழியாத அந்த பரம்பொருளை, அக்ஷரம் என்று சொல்லப்படுகின்ற, அவ்யக்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பரபிரம்மத்தை அறிவது, அடைவது தான் மோட்சம். அதுவே உன்னுடைய பரம லட்சியமாக இருக்கட்டும் சொல்கிறார். உன்னுடைய மேலான லட்சியமாக அதுவே இருக்கட்டும். இந்த ஸ்லோகத்தில் பகவான் நமக்கு இந்த லட்சியத்தை காட்டி கொடுக்குறார். அப்படி இதுதான் லட்சியம் என்று முடிவு செய்து விட்டால் அந்த லட்சியத்தை அடைய துணை புரியும் கருவிகள் இருக்க, அதெல்லாம் என்ன இதற்கு துணை புரிவதாக நாம் புரிந்து கொள்ளும். இல்லை என்றால் எதெல்லாம் சாமானியமோ அதை விசேஷமாக நினச்சிக்கிட்டு இருப்போம், முதலாக நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த சொல்லுவாங்க, இந்த மளிகை லிஸ்ட்டு போடுவோம், அதில் முதல்ல எடுத்த உடனே மஞ்சள் போடுவாங்க, மற்றெல்லாம் போடுவாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் லட்சியத்தை கேட்டால் கடைசியில் ஒன்று கடவுள் என்ற ஒருத்தர் கடைசி போனால் போட்ட இருக்கட்டும்னு போட்டு வச்சுருப்போம். கடவுளை அடைவது, அறிவது ஞாபகத்துக்கு வராது. யாருன்னா சொன்னாங்கன்னா சரி அது ஒரு மூலையில் போட்டு வைங்க, பரவாயில்ல இருக்கட்டும். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கடைசியில் இருக்கிறத முதலாக வந்து விடட்டும். அப்படி முதலாக வந்து விட்டால் அதை அடைவதற்காகத்தான் மற்ற எல்லா விஷயங்களும் இருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறார். பொதுவாக பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையில் எதை லட்சியமாக தேர்ந்தெடுக்கிறோமோ அதை அடைவதற்காக தான் நம்முடைய மற்ற எல்லா வேலைகளும் இருக்கும். அது சாதாரண நியாயம்தான், அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை வாழ்க்கையில். அதனால தான் அர்த்த காம மோட்சம் வச்சாங்க, புருஷார்த்த நாளாக வச்சாங்க இல்லையா? அதெல்லாம் தர்மமாக இருக்கட்டும். கடைசியாக தான் மோட்சத்தை வச்சாங்க. அதாவது தர்மம், உன்னுடைய வாழ்க்கை தர்மமாக இருக்கட்டும், முறையாக இருக்கட்டும், ஒழுங்காக இருக்கட்டும், நல்ல பொருளை தேடிக்கொள், இன்பங்களை நன்கு அனுபவித்துக்கொள். ஆனால் இந்த தர்ம அர்த்த காமம் எதற்காக என்றால் மோட்சம் என்ற லட்சியத்தை அடைவதற்கு துணை புரிவதாக இருக்கட்டும். அதுதான் பாருங்கள், தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு, திருக்குறள்னு சொல்லியிருக்கு. தர்மமான வகையில் பொருளை தேடு, தர்மமான வகையில் இன்பங்களை நுகர்ந்து கொள். இப்படி இருந்தால் உன்னோட வாழ்க்கையில் உனக்கு ஓரளவு பக்குவம் வரும். அந்த பக்குவத்தோடு கூட
பகவானை தேடி அடைந்து விடு. இதுதான் 4 மனிதர்களால் முயன்று அடையப்பட வேண்டிய லட்சியமாக சொல்லப்பட்ட புருஷார்த்தங்கள் 4: தர்ம, அர்த்த, காம, மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடு. அப்போ இறுதி லட்சியம் எதுன்னா மோட்சமே. அந்த மோட்சத்துக்கு துணை புரிவதாகத்தான் மற்ற 3ம் இருக்க வேண்டும். காரணம் என்ன? பெறுவதற்கரிய மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. என்னறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதினும் அரிதறிதுக்கான்னு சொல்கிறார். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது சொல்கிறார். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ சொல்கிறார். அப்போ உயர்ந்த உசந்த அற்புதமான கிடைத்தற்கரிய இந்த மனித பிறவி கிடைச்சிருக்க. இந்த பிறவியில தான் படிக்க முடியும், சிந்திக்க முடியும், யோசிக்க முடியும், பகவானை அறிய முடியும். வேறு எந்த உடலில் வெளிப்பட்ட ஜீவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஒரு மாடாக பிறந்தாவோ ஆடாக பிறந்தாவோ மிருகமாக பிறந்தா அதுக்கெல்லாம் இது கொடுக்கப்படவில்லை. ஆமாம், மனித உடல் வெளிப்பட்ட ஜீவர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த பிறவியினுடைய உயர்வை மேன்மையை நன்கு புரிந்து கொள். இதனால் அடையப்படக்கூடிய லட்சியம் அந்த பரம்பொருளே, நிறைவே, அமைதியே, ஆனந்தமேன்னு சொல்கிறார். இப்போது சந்தனக்கட்டையை எரிச்சா சமைக்கலாம். ஆனால் சந்தனக்கட்டையோட பிரயோஜனம் அது இல்லையே. அதுபோல் இந்த பிறவியுடைய பிரயோஜனம் இது மட்டும் இல்லை, அதுவும் வேணும்தான். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லைன்னார். அதுவும் வேணும். ஆனால் அது மட்டுமே என்று நினைத்து அதற்கு உடைய வாழ்நாள் முழுக்கையும் செலவு செய்து விடாதே. அதுதான் இந்த லட்சியத்தை இங்கே பகவான் காட்டி கொடுக்குறார். இதுதான் லட்சியம் என்று வாழ்க்கையில் முடிவு செய்து விடுன்னு சொல்கிறார். அதை விட்டு வேறு எதையும் நீ லட்சியமாக தேர்ந்தெடுத்து விடாது. அப்படி இதுதான் லட்சியம் என்று தேர்ந்தெடுத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையுடைய மற்ற எல்லா விஷயங்களும் அதை சார்ந்ததாகவே, அதை அடைவதற்காகவே இருக்கும். அப்படி நீ அமைத்துக்கொள் சொல்கிறார். அப்படி அமைத்து கொண்டு வாழ்ந்து இந்த வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியமாக மோட்சத்தை அடைவது தான் இந்த பிறவி எடுத்ததுடைய பெரும் பேறு என்று சொல்லுகின்றார். அது இல்லாமல் எதை அடைய வேண்டும் என்று தெரியாமல் வச்சுக்குவோமே, அப்போ என்ன ஆகும்? ஒரு இடத்துல புறப்பட்டு விட்டோம், நம்ம டூரு போகிறோன்னு புறப்பட்டோம், பேக்கேஜெலாம் கையில் எடுத்துக்கிட்டோம், எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்டால் தெரியாதுன்னு சொன்னான். ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு எந்த ஊருக்கு டிக்கெட் வேணும் தெரியாதுன்னு என்ன சொல்லுவாங்க. ஆனாலும் வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னா, எதையெல்லாம் அடைய வேண்டாமோ அதெல்லாம் லட்சியமாகி விடுகின்றது. சிலர் பணம் தான் லட்சியம் நினைப்பார்கள். பணம் எதற்கு அதுவும் தெரியறதில்லை இல்லையா? ஆகவே அவர்கள் லட்சியத்தை நிர்ணயம் செய்யவில்லை. ஆகவே தான் பகவான் நம்மை லட்சியத்தை முடிவு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏதோ ஒன்றா இருக்கலாம், ஏதோ ஒரு லட்சியம் முடிவு செய். இல்லை சும்மா ஏதோ பிறந்துட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். வாழ்க்கையில் ஒன்று லட்சியம் என்னப்பா? மோட்சமே லட்சியம், மற்றவையெல்லாம் மோட்சத்திற்காக துணை புரியும் சாதனங்களே. அப்படி வச்சுக்கொண்டார். எது துணை புரியவில்லையோ அந்த மோட்சத்தை அடைவதற்கு அவைகள் எல்லாம் சாதனங்களே இல்லை. ஒரு கால் பணம் துணை புரியவில்லை, ஒன்று மோட்சம் என்ற லட்சியத்திற்கு துணை புரியவில்லை என்றால் பணத்தையே விட்டுடுன்றார். தலைவலி துணை புரிஞ்சதுன்னா அதை ஏற்றுக்கொண்டார். உன் லட்சியத்தை அடைவது தலைவலி உனக்கு துணை புரியினா தலைவலி ஏற்றுக்கொண்டார். இது எதுக்காக சொன்னால் அதுக்காக தலைவலியை ஏற்றுக்கொன்றது அர்த்தத்தில் சொல்லலை. உன் லட்சியத்தை அடைவதற்கு எதெல்லாம் துணை புரிகின்றது அதையெல்லாம் ஏற்றுக்கொள், எடுத்துக்கொள் சொல்கிறார். அதன் மூலமாக உன் லட்சியத்தை அடைந்து விடு சொல்கிறார். ஆகவே தான் பகவான் சொல்கிறார், பரமாம் கத்திம் என்று லட்சியத்தை அறிமுகப்படுத்துகின்றார். 2வது வரியில் அதன் பெருமையை சொல்லுகின்றார். அதை அடைந்தால் என்னவா? திரும்பி வரமாட்டோம். வேறு எதை அடைந்தாலும் திரும்பி வந்து விடுவோம், மறுபடியும் இந்த உடலில் வந்து பிறப்போம். இந்த லட்சியத்தை அடைந்தால் மீண்டும் இந்த மனித பிறவி நமக்கு இல்லை, நிறைவுன்னு சொல்கிறார். என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்களே? திரும்ப மாட்டோம்னு சொல்லிச்சுன்னா பயம் வந்துடும் இல்லையா? வகுப்புக்கு வந்தால் திரும்ப மாட்டேன்னா என்ன ஆகும்? வருவீங்களா? வருவோமா? சந்தோஷமாக திரும்பி போகிறதானது நம்ம கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம். ஆக இங்கு அர்த்தம் என்னவென்றால், எந்த ஒன்றை அடைந்தால், நிறைவை அடைந்தால் மீண்டும் நம்முடைய மனதில் குறைவே வராதோ, ஒரு முறை நிறைந்தால் அது என்று நிறைந்திருக்கும். அதுதான் நீங்கள் சொல்கிறார். அதுக்கு பேர் தான் என்ன? அக்ஷரம், அழியாதது, நிறைவு, குறைவிலா நிறைவு. அந்த நிறைவை அடைவது தான் வாழ்க்கையோட லட்சியம். அதுக்கு பேர் தான் அக்ஷரம் சொல்கிறார் பகவான். ஆனால் வயிறு மனம் இருக்க, ஒரு முறை நிறைஞ்சா நிறைகிறதா? நிறைகின்றதா?
இந்த வயிறு இருக்க மனம் இருக்கிறது ஒரு அதிசயம்தான். அந்த நேரம் தேடியது கிடைச்சா ஒரு திருப்தி. அப்புறம் இன்னொன்று என்ன, வரிசை கட்டி நிற்கும், அடுத்து ஒன்று இருக்குது. அந்த நேரம் சாப்பிட்றோம், எவ்வளோதான் அருமையான நல்ல சுவையான உணவு இருந்தாலும் கூட நல்லா சாப்பிட்றோம். அந்த நேரம் மறுபடியும் கேட்டாட வேண்டவே வேண்டாம் போதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு 4 மணி நேரம் பொறுத்து இருந்தால் மறுபடியும் அதை கொண்டு வாங்கலை. பிறந்ததுல முதல் இதுவரையும் நம்ம சாப்பிட்டுருக்கிறோமே. என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வயிறு நமக்கு நீ சாப்பிட்டது போதும் விட்டுடுன்னு சொல்லியிருக்கா? எத்தனை 1000 இட்லி சாப்பிட்ருப்போம், எத்தனை மூட்டை அரிசி சாப்பாடு சாப்பிட்ருப்போம், எத்தனை கேலன் காஃபி குடிச்சிருப்போம், எவ்வளோ சாம்பார் சாப்பிட்ருப்போம், எவ்வளோ காய்கறி சாப்பிட்ருப்போம், எவ்வளோ முருங்கைக்காய், எவ்வளோ வெண்டைக்காய், எவ்வளோ புடலங்காய் எல்லாம் சாப்பிட்டு இந்த உடம்புல போயிருக்கு. அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு போதும் இனி நீ சாப்பிடாத சொல்லியிருக்கா? போட்டோம்னா 4 மணி நேரம் 6 மணி நேரம் அவ்வளோதான், மறுபடியும் காலியாகிடுது. அதுபோல் இந்த மனமும் கூட என்ன நிறைக்க முடியாத ஒரு மேஜிக் பாத்திரம். இது மனசு நிறைக்க முடியறதில்லை. ஆனால் வேதாந்தம் தத்துவ சாஸ்திரம் சொல்லுகின்றது, உன்னோட மனதை நீ நிறைக்க முடியும். எதனால் என்றால் இந்த ஆத்ம தத்துவ ஞானத்தை நீ புரிந்து கொள்வதன் மூலமாக நீ நிறைவுடன் அமைதியாக ஆனந்தமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதுக்கு பேர் தான் அக்ஷரம் சொல்லி சொன்னார். ஆக மனதை நிறைக்க முடியும். எதனால் என்றால் 2வது வரியில் சொல்கிறார் பாருங்க, எம் பிராப்பிய, எதை அடைந்தால் நான் நிவர்த்தந்தே, மீண்டும் திரும்புவதில்லையோ அதுதான் இந்த கதி தத்துவம். அது எதுவென்றால் ரொம்ப அழகாக சொல்கிறார், தத்து அத்து மம, என்னுடைய. தன்னைத்தானே பகவான் இங்கு ஈஸ்வர ஸ்வரூபமாக வைத்து பேசுகின்றார். உபனிஷத்து கூட இப்படி பேச முடியாது, ஆனால் பகவான் கீதையில் பேசுகின்றார். இதுதான் கீதையுடைய பெரிய சிறப்பு. பரமம், மேலான, தாம, இருப்பிடம், ஸ்தானம். என்னுடைய மேலான இருப்பிடம் எதுவென்றால் மாயைக்கு மேலான, மாயையை கடந்த பிரம்மஸ்வரூபம்தான் பரமம் தாம. நாம் சென்றடைய வேண்டிய இறுதி இலக்கு அந்த பிரம்மஸ்வரூபமே. அந்த பிரம்மமாக நானே இருக்கின்றேன் என்று புரிந்து கொள்வது தான். அதுதான் பரமம். பரம் தாமன் பேர் வச்சுக்கிறோம் பாருங்க. அது தாம என்ற வார்த்தையானது சென்று அடையக்கூடிய இடம், அபோர்டு அல்லது இலக்குன்னு சொல்லி சொல்கிறோம். ஆக எல்லா ஜீவராசிகளும் மாயை என்ற இடத்தில் தான் இருக்கின்றார்கள். அந்த மாயையில் என்னென்ன கவர்ச்சியும் இருக்குது, அட்ராக்ஷன் இருக்குது, பிடிச்சும் இருக்குது. அந்த மாயையில் சுழன்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த லட்சியத்தை அடைந்த பிறகு ஞானிக்கு காட்சிகள் தொடர்ந்து தெரிந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அவர் எதுவுமே கவர்வது இல்லை. அந்த அளவுக்கு மனதில் ஒரு அமைதி, நிறைவு வந்து விடுகின்றது. ஆகவே என்னுடைய மேலான இருப்பிடம் எதுவென்றால் பரமம் தாம அக்ஷரமே. சரி, லட்சியத்தை இங்கே சொல்லிவிட்டார். அதை அடைவதற்கு வழி என்ன? அதை பகவானே யோசித்து அடுத்த ஸ்லோகத்தை சொல்லப் போகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் அதை அடைவதற்குரிய வழி என்னவென்று பார்க்கலாம். 22வது ஸ்லோகம். புருஷஸ பர பார்த்த பக்த்யா லப்யஸ்த்வனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். புருஷஸ பர பார்த்த பக்த்யா லப்யஸ்த்வனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். முதல் வரியில் அக்ஷர பிராப்தி உபாயம் அல்லது அந்த அவ்யக்தமாகி அந்த பரம்பொருளை, லட்சியத்தை அடைவதற்கான வழியை சொல்கிறார். எதன் மூலமாக பகவானுடைய மேலான இருப்பிடத்தை அடைய முடியும், அது முதல் வரியில் சொல்லுகின்றார். 2வது வரியில் அந்த அவ்யக்த ஸ்வரூபமானது விளக்கப்படுகின்றது. ஸ்லோகத்தை பார்க்கலாம். புருஷக சக பரக பார்த்த. பார்த்தன்னு சொல்லி சொன்னால் ஹே அர்ஜுனா. அர்ஜுன் எதிரில் தானே இருக்கார், அடிக்கடி கூப்பிட்டு சொல்லுவார். காரணம் என்ன தெரியுங்களா? இருக்கிறது இது போல் ஒரு நல்ல ஒரு அவையில் அமர்ந்து கேட்கல. யுத்த காலம் பெரிய ரகலையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான சப்தங்களும் இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான யுத்த காலத்தில் நின்றுட்டு இருக்கார். ஆமாம், பகவான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார்.
ஆமாம். பார்த்த ஹே அர்ஜுனா சக அந்த பரக மேலான அந்த மேலான புருஷக புருஷன். புருஷன் சொல்லி சொன்னால் அந்த அக்ஷரம் அவ்யக்தம் அந்த பரம்பொருள் பிரம்மன்னு சொல்லி அர்த்தம். அதைத்தான் புருஷன் என்கின்றார். இவையெல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சொற்கள். அந்த மேலான புருஷன் எதனால் அடையப்படுகின்றான்? பக்தியா, பக்தியினால். லப்யக அடையப்படுகின்றான். பக்தியா சக லப்யக, பக்தியால் அடையப்படுவது என்றால், இங்கே எதுக்கு சாமி வகுப்பெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? கோயிலில் போய் உட்காந்து ஏதோ ஒரு பூஜையெல்லாம் பண்ணி ஜெபம் பண்ணி ஏதோ பண்ணி பாராயணம் பண்ணி அதுவே போதுமே. பகவானே சொல்லிட்டார்ல பக்தியில் அடையிறா சொல்லிட்டு. பக்தி தானே பண்ணணும். பக்தியால் அடையப்படுதுன்னா வகுப்பு எதுக்கு? எத்தனையோ பக்தர்கள் பக்தியினால் மோட்சத்தை அடைந்ததாக சாஸ்திரம் சொல்லுகின்றது. நீங்கள் பக்தியுடைய பலன் ஞானம் சொல்லி சொல்கிறீங்க இல்லையா? அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் சொல்லி சொன்னால் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஞானி பக்தன் இல்லை என்று எங்கேயுமே சொல்லலை. ஞானியும் பக்தியிலிருந்து அந்த பக்தியின் மூலமாக ஞான யோகத்துக்கு வந்து ஞானத்தினால் தன்னை நிறைவு செய்து கொண்டான். அதில் ஞானியும் பக்தனே பகவான் சொல்வார், ஞான பக்தன் சொல்லுவார். உண்மையிலே ஞானி தான் உண்மையான உயர்ந்த பக்தன். ஏனென்றால் தான் பக்தி செய்கின்ற பகவானை பற்றி தெளிவான அறிவை புரிந்து வைத்திருக்கின்றான். ஒருவரோடு பழகுறன்னு சொல்லி சொன்னால் நண்பராக இருக்காருன்னா அந்த நண்பரை பற்றி தெளிவான புரிதல் இல்லாதவர் கூட நான் பழகுவோமா? அவரை பற்றி தெளிவான புரிதல் இருந்தால்தான் அந்த பழக்கமும் தொடர்ந்து இருக்கும். அதுபோல் இறைவன் என்று நாம் செய்கின்ற அந்த பக்திக்குரிய பரம்பொருள் இருக்கு. அந்த இறைவனுடைய தன்மைகளை நன்கு புரிந்து என்ன பண்ணுறான்? நன்கு பக்தி செய்கின்றான். இப்போது நம்ம வீடு இருக்குது, பக்கத்து வீட்டில் யாரோ புதுசாக ஒருத்தர் வந்தார். அன்றைக்கி தான் பார்க்குறோம். பார்த்தாருன்னா சும்மா பார்ப்போம், அவ்வளோதான். யார் என்ன தெரியலையே. அவர் 2-3 நாள் பழகின பிற்பாடு என்ன பண்ண சிரிப்போம். அப்புறம் கொஞ்சம் நாள் பொறுத்து கொஞ்சம் நெருங்குவாங்க, பேசுவோம். அல்ல கோயிலுக்கு கூட வருவோம். தொடர்ந்து நம்ம வந்து அங்கேயே சில அன்பர்கள்லாம் வருவாங்க, பார்ப்போம். ஆமாம் எங்கே இருக்கீங்க நீங்கள் விசாரிப்போம். அப்புறம் என்ன ஆகும்? நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவர் கூட நெருக்கமாகும். நமக்கு பிடிக்கணுமே, அது ஒன்று இருக்கே. நம்முடைய என்ன சொல்கிறதுன்னா மனமும் அவர் மனமும் ஒத்த கருத்துடையதாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் பழக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் உங்கள் பேர் என்னங்க, எந்த ஊர், எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள், என்ன வேலை செய்கிறீங்க, எப்படி சொல்லி கேட்போம். கேட்ட பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நெருக்கம் வரும். அப்போ ஒருத்தர் புரிதல் வரும்பொழுது அதிகமாக நாம் நேசிப்போம், அன்புடன் இருப்போம், ரொம்ப நம்ம மிங்கிளாக இருப்போம். அப்படி தானே நட்பு வருது. அதுபோல் இறைவன் என்பவனையும் கூட, இறைவன் என்ற தத்துவத்தையும், கோயிலுக்கு வரது நமஸ்காரம் பண்ணுறோம், வேறு ஒன்றே தெரியாது, சாமியே கடவுளே அப்படி பெரியவங்களாம் சொல்லி கொடுத்துருக்கா. நம்ம மனசில் ஒரு பக்தி பாவனை இருக்குது. அடுத்து என்னென்னோ குறைகள், வருத்தங்கள், துயரங்கள், துன்பங்கள், யாரோ நமக்கு அடித்த அடி உதைகள் வீட்டில் வெளியில் எல்லாம் கிடச்சிருக்கோம். அந்த அடி உதைகளாக இருக்கும் மனசில். கடவுள் எடுத்து என்ன பண்ணோம் பார்த்து, சாமியே இதெல்லாம் நான் வாங்கிட்டு இருக்கேன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா? நீ நிம்மதியாக கோயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்படிலாம் உலகத்தில் இவ்வளோலாம் அடி உதெல்லாம் வாங்கிட்டு வர்றேன். இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, துயரங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணேன். அது சொல்ல போகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம பக்தி 3ஆக பிரிக்க போகிறார் பார்ப்போம். அப்போது அப்படிலாம் வர்றோம். அது பிற்பாடு என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் நமக்கு புண்ணியம் இருந்ததுன்னா அந்த கடவுளை பற்றி சொல்லுகின்ற, ஞான யோகத்தை சொல்லுகின்ற சாஸ்திரங்கள், அந்த கடவுள்னால் யார், ஏன் எனக்கு இவ்வளோ துயரம் கொடுக்குறார், அப்போ கடவுளுக்கு இதே தான் வேலையா, அவர் என்ன பெரிய அப்படி உட்காந்துக்கிட்டு நம்மளை எல்லாம் அப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காரா, அதுக்கு என்ன காரணம், நான் தான் கிடச்சேன், அதுக்கு நான் என்ன விளையாட்டு பிள்ளையா என்ன அவர்னா நம்முடைய நமக்கு அவருக்கு என்ன வாய்க்க தகராறா நம்மளை இப்படி போட்டு படுத்துறதுக்கு அப்படிலாம் வருது இல்லையா? அப்போ அந்த கடவுள்னா என்ன தான் உண்மையிலேயே அதெல்லாம் என்ன பண்ணுறார்? ஞானியானவர் உண்மையில் கடவுள்னா யார் தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிந்த பிற்பாடு அவன் என்ன ஆகின்றான்? பக்தியானது ஞானத்தை பெறுவதற்கு தகுதியை கொடுத்து ஞானத்தின் மூலமாக பக்தியானது நிறைவு பெறுகின்றது. ஆக பக்தி ஞானத்தில் நிறைவு பெறும், ஞானம் பக்தியினால் முழுமை பெறும். இதுதான் உண்மை. ஆகினால் ஞானி வேதாந்தம்னா வரட்டு கருத்து அப்படிலாம் இல்லை. ஆக இந்த பக்தி ஞானத்துக்கு தகுதியை தரும் என்கின்றோம். அந்த சந்தேகத்தை பகவான் உணர்ந்து, பகவானுக்கு தெரிகின்றது எப்படிப்பட்ட பக்தி என்று அடைமொழியுடன் இங்கு கூறுகின்றார். பக்தி என்கின்ற சொல் ஒரு பொதுவான சொல்லுங்க, விதவிதமான சாதனைகளை உள்ளடக்கிய ஒரு பொதுவான சொல்.
கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி அழகு குத்தி அல்லது யாத்திரை போய் இப்படி இதுவும் ஒரு பக்தி தான். ஒரு ஊராக சுத்தர்த்தம் பக்திக்காக தான், பகவானுக்காக தான் தேடுறோம். ஆமாம், தேடி தேடோனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன்னு சொல்கிறார் இல்லையா? எங்கெங்கே தேடி கடைசியில் என்னென்னா அங்கெல்லாம் இல்லை, இங்கே தான் இருக்கு, என்னுள்ளே தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பக்தியுடைய தேடல் மூலமாக கிடைக்கின்ற ஒரு நிறைவான ஒரு தெளிவுன்னு வச்சுக்கங்களேன். தேடி தேடுவனா தேவன் சொல்கிறார். தேடுதலும் மற்ற இடம் நிலை என்ற மௌனியே சித்தாந்த முக்தி முதலே சொல்கிறார். அடுத்து கற்பூரம் ஏற்றி கோயிலுக்கு போகிறோம், அதுவும் பக்தி தான். பெரிய கும்பிடு சிறிய கும்பிடு, இந்த குலதெய்வம் கோயிலெலாம் கும்பிடுவாங்க, அதுவும் பக்தி தான். இங்கு எப்படிப்பட்ட பக்தி என்றால் முதல் வரைக்கும் கடைசி சொல் பாருங்க, அனன்யா பக்தியா. ரொம்ப அழகான வார்த்தை இது. அனன்யா என்றால் வேறுபடாத, பிளவுபடாத, டிவிஷன்லெஸ்ன்னு சொல்கிறார். அந்நியன்னு சொன்னால் வேறுபட்ட. அந்நியன் ஒரு சினிமா கூட வந்தது இல்லை, அனன்யா சொன்னால் வேறுபடாத, பிளவுபடாத, அபின்ன ரூபமான பிரிக்கப்படாத பக்தியினால், வேறுபடாத பக்தியினால். இந்த பக்தியை பற்றி முழுமையாக ஒரு 20 ஸ்லோகங்கள் பக்தி யோகத்தை சொல்கிறார். அங்கே பாருங்கள், அற்புதமான ஒரு அத்தியாயம் அது, அங்கே பார்ப்போம். ஆக அங்கு தான் பக்தியை பற்றி முழுமையான ஞானம் கிடைக்கும். இந்த ஆன்மீகன்றது ஒரு குழப்பமான சொல்லுன்னுவாங்க. ஆன்மீகன்றது குழப்பமான சொல்லு தான். வேதாந்தத்தில் தியானம், தவம், பக்தி இவையெல்லாம் குழப்பமாக சரியாக புரிந்து கொள்ளப்படாத ஆனால் பிரசித்தமான சொற்கள். ஆமாம், ரொம்ப பிரசித்தமாக எல்லாருமே சொல்லணும். பக்தின்றது எல்லோரும் வாயில் வரும். தியானம் பண்ணுறேன் இல்லையா, தவம் பண்ணுறேன், இந்த வார்த்தைலாம் எல்லாருக்கும் தெரிந்த பொதுவான பிரசித்தமான சரியாகவே புரிந்து கொள்ளப்படாத சில சொற்கள். இந்த சொற்களுடைய அர்த்தத்தை எல்லாம் 12வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகின்றோம். ஆக பல அர்த்தத்தில் தவறாக பல இடங்களில் புரிந்து கொள்ளப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு ஒரு கோணத்தில் பக்தியை நம்ம பார்க்க போகிறோம். அனன்ய பக்தி என்கின்றார் பகவான். இங்கே அந்த வார்த்தை இங்கே போட்டுட்டார். அனன்ய பக்தி என்றால் பிளவுபடாத பக்தியினால் அடைய முடியும். அப்படின்னா பக்தி எத்தனை வகையாக பிளவுபட்டிருக்கு? இங்கே ஒரு 3 கோணத்தில் நம்ம பார்க்க போகின்றோம். முதல் பக்தி 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது பக்தி 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது பக்தி தான் பிளவுபடாத பக்தி. இங்கு சொல்லப்படுகின்ற பக்தி அனன்ய பக்தி. சரி, முதல் பக்தி 3 விதமாக பிளவுபட்டிருக்குன்னா என்னென்ன? பகவான் இருக்கார், பகவானை வழிபடுகின்ற பக்தன் நான் இருக்கேன். ஆனால் என்னுடைய தேவை என்று ஒன்று இருக்குது, அதுக்காக தான் பகவான் இடத்துல வந்திருக்கிறேன். சில நேரம் சில நண்பர்களாம் தேடி போனால் என்ன விசேஷம், என்ன வேணும்னு வந்திருக்கீங்க? கடவுள் இடத்துல போனால் ஒரு கோரிக்கை இல்லாத கோயிலுக்கு போகிறோமா? கோரிக்கையே இல்லாத கோயிலுக்கு போனால் பெரிய விசேஷம்தான். சில நேரம் சொல்லுவோம் நம்ம நண்பர்கள் இடத்துல, ஒன்றும் இல்லைங்க, சும்மா அவங்கள பார்க்கணுன்னு தோணுச்சு வந்தேன், அப்படி சொல்கிறோமா இல்லையா? சில நேரத்தில் ஒன்றும் இருக்கா, ரொம்ப நெருங்கி பழகிருந்தால் ரொம்ப நாள் அவங்கள பார்க்கணும் என்ன இருந்து வாய்ப்பு கிடச்சி வந்தேங்க, வேறு ஒன்றும் இல்லை, போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கோயிலுக்கு போகிற எதுக்காக போகிறோம்? ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கும் இல்லையா, ஏதோ ஒன்று இருக்கும். ஆக பகவான் என்று ஒன்று இருக்குது, இறைவன் என்று, அதை வழிபடுகின்ற பக்தன் என்ற ஒருத்தன், இவனுடைய தேவை என்ற ஒன்று இருக்கும். பகவானத்தை இண்டன் போட்டு வந்துடுவோம். ஆமாம், இது வேணும் சொல்லிட்டு வருவோம். ஆக பக்தி செலுத்தப்படும் இறைவன் அங்கு சாதனம். என்னுடைய லட்சியம் என்ன, என்னென்ன தேவை இருக்குது, அது சொல்லவே வேண்டியதில்லை. பட்டியல் போட்டால் நிறைய வரும். உங்கள் இடத்துல இப்போதி ஒரு நோட்டு கொடுத்து அடுத்த வார வகுப்புக்கு வர்றதுக்குள்ளே உங்கள் தேவைகள் எல்லாம் அதில் எழுதுங்கன்னா ஒரு கொயர் பத்தாது, இன்னும் 2 வேணும். கொண்டு வந்து கொடுத்த பிற்பாடு கூட சாமி இருங்க இன்னும் கூட 2 விட்டு போச்சுன்னு சொல்லுவோம். அப்படி தானே இருக்குது நம்ம தேவைகள், அப்படி இருக்கு. அதையெல்லாம் பகவான் இடத்துல நம்மளால் முயற்சி செய்து அடைய முடியாததே பகவான் இடத்துல என்ன பண்ணுறோம்? கடவுளே அதெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுங்க. அதுக்காக நிறைய பூஜைகள், நிறைய கிரமங்கள், யக்ஞ யாகங்கள் நிறைய இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆக இது பிளவுபட்ட பக்தின்றார். 3 இடத்துல பிளவுபட்டிருக்கு. பக்தனாகிய நான், பகவானாகிய இறைவன், என்று தேவைகளாகிய சாத்தியம், அதுதான் எனக்கு லட்சியமாக இருக்குது. இதில் நான் வேறு பகவான் வேறு. இந்த பக்தி தான் பெரும்பாலும் எல்லாருக்குமான பக்தி. எல்லாரும் இப்படி தான் வந்திருப்போம். இறைவனை வழிபடுவது, கோயிலுக்கு என்பது, இறை வழிபாடு என்பது எல்லாம் நமக்கு இப்படித்தான் ஆரம்பிச்சிருங்க. எல்லோருமே ஆன்மீகத்தை கோயில் வழியாகத்தான் ஆரம்பிச்சிருப்போம். இல்லை, கோயில்கள் அற்புதமான நம்ம பெரியவங்க அழகாக டிசைன் பண்ணி வச்சு அற்புதமான ஒரு ஏற்பாடு, அது குறவில்லை. ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணி வச்சது. சிந்தனை பண்ணாமல் அவங்க எதுவும் பண்ணலை, இதெல்லாம் தெரியாத பண்ணலை, அது ஒரு விஷயம். ஆக இதில் நான் வேறு பகவான் வேறு. நம்முடைய ஆரம்ப பக்தி எல்லாம் இப்படி தான் இருக்கும்.
நான் வேறு பகவான் வேறு என்று தான் இருக்கும். பட் அதனால தானே கோயில் அங்கே இருக்கார், நானே வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் கோயிலில் போய் சாமி பார்க்க போகிறேன். அங்கேயே பார்த்தவட என்ன பண்ணோம், கொஞ்சம் தள்ளி வந்துட்டா அது அறைக்குள்ளே இருக்கிறார், வந்துட்டா சாமி மறைஞ்சிட்டார், மறுபடியும் போய் பார்த்துட்டு வரணும் நினைக்கிறோம் இல்லையா? அப்போ கடவுள் அங்கே இருக்கார், நம்ம இங்கே இருக்கோம். இருவரும் ஒன்று சொல்லி சொன்னால் பூஜை அறையில் யார் இருக்கணும்? ஒன்றுமே இருக்கக்கூடாது. அவர் நானும் ஒன்றுன்னா என்ன, கண்ணாடி இருக்கணும், கண்ணாடியில் பார்த்தா நான் தெரிஞ்சா என்ன, அவர் நான் ஒன்று தானே, அப்படி ஆகிடும். ஆனால் அவ்வாறு நாம் வைத்து கொள்வது இல்லை. இருக்கு 3 இடத்துல இருக்குது பார்த்துங்க. பகவான், பக்தன், பக்தனுடைய தேவைகளை நாம் கேட்குறோம் பாருங்க, நாம் அடைய வேண்டிய லட்சியங்கள் அதெல்லாம். அப்போ பகவான் சாதனம் ஆகிடுறார், அவர் மூலமாக நம்ம ஒன்றை அடையணும். இங்கே ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு எப்படி வாகனம் சாதனமோ அதுபோல் பகவானும் நாம் விரும்பிய பொருளை அடைவதற்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு சாதனமாக இருக்கார். 2வது விதமான பக்தி இருக்குது, பகவான் பக்தன். இங்கும் லட்சியம் அடையப்படும் வஸ்து என்னென்ன, கோல் இருக்கும், சாத்தியம் இருக்கும். அதில் ஒன்று என்னென்னா கடவுளை அடைய வேண்டும். எதுக்காக கோயிலுக்கு வந்து கடவுளை அடையணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆக எனக்கு மன தூய்மை வேண்டும், ஞானம் வேண்டும், என்னை நான் அறிய வேண்டும், உன்னை நான் அடைய வேண்டும். அப்போ என்ன, நான் பக்தன், நான் உன்னை அடைய வேண்டும். இங்கே என்ன, பகவான் பக்தன் என்ற வேறுபாடு இருக்குது, பிளவு இருக்குது. அந்நிய பக்தி தான், அனன்ய பக்தி இல்லை. நீ கடவுள், நான் பக்தன், உன்னை நான் அடைய வேண்டும். இப்போ நான் அடையலை, அதற்காக நாம் கடவுளை வழிபடுவோம். ஒரு பிரார்த்தனை பண்ணாராம், ரொம்ப அழகான ப்ரேயர் பாருங்கள். ஓ லார்ட் டீச் மீ ஹவு டு ப்ரே. கடவுளே எனக்கு சொல்லிக் கொடு உன்னை எப்படி வழிபடுவது என்று, எப்படி உன்னை வணங்க வேண்டும் என்று எனக்கு நீ சொல்லிக் கொடு. அப்போ என்ன லட்சியம், எனக்கு அறிவைத்தா, என்னை செம்மைப்படுத்து. வேறு ஒருவர் கேட்குற அருமையான ஒரு ப்ரேயர் பாருங்க. இறைவா நீ உன்னுடைய படைப்பை செம்மைப்படுத்தி, சரிப்படுத்து, முறைப்படுத்து. ஆமாம், ஒழுங்குபடுத்த வேண்டும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த முறைப்படுத்துகின்ற செயலை என்னிடமிருந்து நீ தொடங்கு. ரிஃபைன் தை கிரியேஷன் பிகினிங் வித் மீ. நீ உன்னுடைய படைப்பை ஒழுங்குபடுத்து. நீ உன்னுடைய படைப்பை ஒழுங்காக செய்யவில்லை. அது எப்படிப்பா நீ சொல்கிற? அதுக்கு உதாரணம் யார் தெரியுமா? நானே தான் சொல்லிடுறார். என்னை பார்த்தா தெரியலையா படைப்பு ஒழுங்காக இல்லைன்னு சொல்லிட்டு. நல்ல வார்த்தைகள் தான். வேறு ஒரு கேள்வி கேட்டாராம், ஏன் பகவான் ஒருவரை போல ஒருவரை படைக்கலை என்னாராம். பகவான் ஒரு முறை செய்த தவிர 2வது முறை செய்ய விரும்பலையா? ஒரு முறை செய்த தப்பு 2வது முறை செய்ய விரும்பலை. அதனால தான் என்ன, ஒருவரை போல இன்னொருவர் இல்லவே இல்லை, படைக்கவில்லை. ஒட்டி பறந்த 2 குழந்தைகள் நிறைய வேறுபாடுகள் இருக்கத்தான் இருக்கு. நான் பண்படாமல் இருக்கின்றேன், என்னை பண்படுத்த வேண்டும், செம்மை செய்ய வேண்டும். இங்கும் பக்தன் பகவான் இருக்கார், உன்னை அடைய வேண்டும் என்று ஒரு பிரிவு இருக்கவே இருக்குது. இது 2 விதத்தில் அந்நியம் பிளவு இருக்குது. 3வது பக்தி பாருங்கோ, இங்கு பகவான் பக்தி என்பதெல்லாம் கிடையாது. பகவானும் பக்தனும் ஒன்றே, ஐக்கியம், ஏக்கமேவ. நானும் நீயும் வேற வேற இல்லை, ஒன்று தான், 2ம் ஒன்று தான். இது அத்வைத பக்தி, இது 3வதாக இருப்பது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்லுகின்றார், அனன்ய பக்தி, பிளவுபடாதது. அவனுக்கு என்ன வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், நீ தான் வேணுன்றது கூட இல்லை. ஏனென்றால் நீ நானும் வேற வேறு இருந்தால் தானே வேண்டும் சொல்கிறதுக்கு. நீ நானும் ஒன்று தானே. இங்கே ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்வார், இது ஞான ரூப பக்தின்னு சொல்லுவார். ஞான ரூப பக்தி என்றால் பக்தனுக்கு ஒரு அறிவு வந்தாயிற்று. இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய அகங்காரத்தை நான் வைத்து கொண்டு பகவானும் நானும் வேற வேறுன்னு சொன்னேன். இப்போ தான் புரிகின்றது, பகவானும் நானும் வேற வேறு இல்லை, ஒன்று இந்த சேம், ஏக்கமேவ அத்விதீயம். ஆனால் இன்னும் ஒரு சிலர் வேறு மாதிரி சிந்திக்கிறாங்க. சில பேர் கோபம் வரும், கடவுளும் நானும் ஒன்று தான், ஒன்று தான் என்ன, இந்த உடல் கோணத்தில் சொல்ல, தத்துவ திருஷ்டியில் சொல்கிறார், அது புரியுறதில்ல. எவ்வளோ அகங்காரம் தான் கடவுளை நீ ஒன்றுன்னு சொல்லுவேன். அவர் எவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறவர், சர்வசக்திமான், சர்வஜன், அல்மைட்டி எல்லாம் இருக்குது, உனக்கு என்ன சக்தி இருக்குது, நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. எவ்வளோ அகங்காரம் இருக்கு உனக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஆதிசங்கர் ஒருத்தர் சொல்கிறார், தொயி மயி அந்யத்ர ஏகோர் விஷ்ணு.
அங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் எங்கே இருக்கிறதும் அந்த ஒரே விஷ்ணு தான் எங்கே இருக்கார், வேறு வேறு இல்லை, நீ வேறு அவர் வேறு இல்லை, அந்த அர்த்தத்தில் அங்கே சொல்கிறார், அத்வைதத்தில் சொல்கிறார். ஆக இந்த பக்தன் புரிந்து கொள்கின்றான், ஏன் எனக்கு அவரும் என்னை வேறு வேறு ஆக்கியது எதுவென்று பார்த்தால் என்னுடைய அகங்காரம், நான் தனியானவன், தனித்த ஜீவன் என்கின்ற எண்ணம் தான் என்னை பிரித்து வைத்திருக்கின்றது. அதற்கு காரணம் மனது தான் என்னை பிரித்து வைத்திருக்கின்றது. அதனால் நான் வேறு வேறுன்னு பேசி கொண்டிருக்கின்றேன். நீ என்று நான் என்று இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமலே வாடினேன் எப்பொழுது கருணை குறித்தாவணும். நான் நீன்னு பிரித்து வச்சுருந்த மனசு தான்பா, இந்த அகங்காரம் தான். இந்த மனதுன்ற ஒன்று இல்லைன்னா நடுவில் என்ன, ரெண்டும் ஒன்று தானே. யோசித்து பாருங்கள். மனது என்ற ஒன்று இல்லை என்று மனதிலே தான் யோசிக்க முடியும். அப்படி மனது என்பதில் இருக்கிற விவகாரங்கள் இல்லை சொல்லி சொன்னால் அங்கே என்ன இருக்குது? நான் தனியாக இருக்கேன்னா என்ன? இருப்பது ஒன்று தான், அது நான் அல்லது பகவான், வேறு ரெண்டாவது ஒன்று இல்லை. நான் என்று சொல்ல பயமாக இருந்ததுன்னா இருப்பது ஒன்று, அது பகவான், வேறு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆகவே அனன்யா சொல்லி சொன்னால் என்னை நான் நேசிப்பதற்கும் பகவான் நேசிப்பதற்கு வேறுபாடில்லை. இது எல்லா நிலைகளிலும் உண்மையே. உன்னை போல மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. சில பேர் சொல்லுவாங்க, நீ எல்லார் மேலே அன்பு செலுத்து, உன்னை போல நீ எல்லாரையும் கருதுன்னா சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆனால் நம்மளால் முடியறதில்லை. ஆமாம், எங்கெங்கே பார்த்தாலும் அங்கங்கே அவ்வுயிர்க்கு அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே, எல்லாம் ஒன்று தான் சொல்கிறோம். ஆக இங்கே முதல்ல என்ன ஆகுன்னா, முதல்ல நான் என் மீது அன்பு செலுத்துகின்றேன், மீதியை தான் மற்றவங்களுக்கு செலுத்துவேன். முதல்ல நான் என் மீது தான் அன்பு செலுத்திக் கொள்கின்றேன். எனக்கு உணவு போக தான் மற்றவர்களுக்கு, தனக்கு மிஞ்சி தான் தானம். அந்த வார்த்தைக்கு வேறு அர்த்தமும் இருக்குது. உனக்கு இல்லைன்னாலும் மற்றவங்களுக்கு கொடுன்றது தானே. அந்த அளவுக்கு நம்மளோட மனசு போகிறதில்லை. நமக்கு போகத்தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது ஒரு வகையில் உண்மை தான், ப்ராக்டிக்கலாக. ஆக இந்த ஞானம் வந்தது என்ற என்ன ஞானம்? நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை, தத்துவ திருஷ்டியில் என்று அறிவில் புரிந்து கொள்ளுதல். ஞாபகம் வச்சுக்கோம். இந்த உடலை நானாக நினைக்கும் வரை, மனதை நானாக நினைக்க வரை இறைவன் வேறு, நான் வேறு தான். ஆனால் தத்துவ திருஷ்டியில், ஆத்ம தத்துவ திருஷ்டியில் இருக்கின்ற ஆத்மா ஒன்று தான். அந்த ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன் என்ற ஞானம் வந்துவிட்டால் என் மீது செலுத்தும் அன்பும் மற்றவர் மீது செலுத்தும் அன்பும் ஒன்றுதான், வேறுபாடில்லை. காரணம் என்ன? எங்கும் இருப்பது ஒரு ஆத்ம தத்துவம் தானே. எங்கெங்கே பார்த்தாலும் அங்கெங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே சொல்கிறார். ஞானத்தின் விளைவாக என் மீது அன்பு வைப்பதும் பகவான் மீது அன்பு வைப்பதும் ஒன்றுதான். ஆகவே இதற்கு பெயர் ஞான ரூப பக்தி, அனன்ய பக்தி. இது பக்தியினுடைய உச்ச நிலை, உயர்ந்த நிலை என்று பேசப்படுகின்றது. அந்த நிலையில்தான் பகவான் பக்தன் என்கின்ற பேதம் இல்லாமல் அவனுடைய முழு அன்பும் பகவான், ஈஸ்வரன், பிரம்மன் என்றே நிற்கின்றது. இப்போ நம்முடைய அன்பு எங்கே இருக்குது? எங்கெங்கே இருக்குது. வீட்டில் இருக்குது, பேங்க் பேலன்ஸில் இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அம்மா பேரில் இருக்குது, அப்பா பேரில் இருக்குது. அது ரொம்ப குறவு தான். ஏன் சாமி தப்பாக சொல்கிறீங்க? அம்மா பேரில் இருக்குது, அப்பா பேர் அதெல்லாம் கிடையாது. இருக்குது, எல்லார் இடத்துல இருக்குது. அங்கங்கே நம்ம அன்பு என்ன பண்ணுறது? கொஞ்சம் அதிகம் பணம் இருக்கிறவங்க ஒரே பேங்க்கில் போட மாட்டாங்க, அங்கங்கே பேங்க்கில் போட்டு வச்சுருந்து போல் நம்மளோட அன்பு என்ன போட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஞான பக்தனோட அன்பு முழுக்க எங்கே இருக்குன்னா ஒரே இடத்துல குவிச்சிட்டான், ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட், இறைவன் மீது தான். ஆசை உன்மீதல்லால் அருளறிய வேறு ஒன்றில் பாசமைய நின் கருணை பாங்கால் பராபரமே சொல்கிறார். எல்லாம் இறைவன் என்ற ஒன்று மேலேயே முழுக்க வைத்து விட்டார். நம்ம வீட்டில் சொல்லுவோம், எல்லா அன்பும் உன் பேர்லேயே வச்சுட்டுனே, நீ இப்படி பண்ணுறிய சொல்கிற மேலே சில நேரத்தில் எல்லாம் உன்னையே நம்பி உன் பேர்லேயே அந்த அன்பு வச்சுட்டு இப்போ நீ அப்படி நடக்கிறேன்னா அங்கே ஏமாற்றம் வருது. ஆனால் ஒன்று பகவான் மீது அப்படி அன்பு வச்சுட்டோம்னா அங்கே ஏமாற்றமே வராது. அவர் ஏமாற்றவே மாட்டார். இப்படிப்பட்ட பக்தியினால் தான் அந்த மேலான பிரம்மத்தை அடைய முடியும். மீதி பக்தியினால் இப்படிப்பட்ட பக்திக்கு தகுதி அடையலாம், அல்லது சகுண பிரம்மத்தை அடையலாம். மாயைக்கு அப்பாற்பட்ட நிர்குண பிரம்மத்தை அனன்ய பக்தியினால் தான் அடைய முடியும். அதாங்க சொல்கிறார், அனன்யா பக்தியா பரக புருஷக லப்யக. இந்த மேலான பக்தியினால் இப்படிப்பட்ட மேலான புருஷனை அடைய முடியும். அடுத்து பாருங்கள், 2வது வரியில் அந்த பரம புருஷன் அவ்யக்தமான பிரம்மனை விளக்குகின்றார்.
இத்துடன் பக்தி என்ற சாதனம் நிறைவடைந்தது. இந்த பக்தி என்ற விஷயத்தை பற்றி 12வது அத்தியாயத்தில் நாம் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பகவத்கீதையிலே தியான யோகத்துக்கும் பக்தி யோகத்துக்கும் முன்னுரையாக முகவுரையாக நிறைய விஷயங்கள் இருக்க போகின்றது. விசேஷமான ஒரு அத்தியாயம் தான் அங்கே பார்ப்போம். இந்த இடத்துல பக்தி என்றால் அனன்யா பக்தி எஸ்ய அந்தஸ்தானி, எஸ்ய எந்த பிரம்மத்தினிடத்தில், இலக்கணப்படி எஸ்மின் சொல்லி சொன்ன எதனிடத்தில், பூதானி எல்லா ஜீவராசிகளிடத்தும், அந்தஸ்தானி எந்த அக்ஷரத்தில் எல்லா ஜீவராசிகள் இருந்து கொண்டுள்ளதோ அது அந்தஸ்தானி அந்தர்யாமி சொல்லி சொன்னால் நம்ம பொதுவாக சொல்லுவோம் விளக்கத்துக்கு, எல்லாருமே இறைவனுடைய உள்ளே வயிற்றுக்குள் இருக்கிறோம். அப்படி ஒரு கருத்து இருக்குது. பிள்ளையாருக்கு ஏன் தொந்தி பெருசாக இருக்கிற சொல்லுவாங்க, அவர் வயிற்றில் தான் இந்த உலகமே இருக்குது, அப்படி ஒரு கருத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் இது புரிஞ்சுக்கிறதுக்காக வெளிப்படையாக குழந்தைகள் சொல்கிற விருத்தம் போல் சொல்லிடுறாங்க. ஆனால் அதனால தானே சிவபெருமான் விஷத்தை சாப்பிடும் பொழுது அவர் வயிற்றுக்குள் எல்லா ஜீவராசிகள் இருக்குது, அவைகளுக்கெல்லாம் அழிவு வந்துன்னு அம்மா நெஞ்சை பிடிச்சிட்டாலாம். அதனால் என்ன, கழுத்தில் நின்றுடுச்சு. அதனால் அவருடைய கழுத்து என்ன ஆயிடுச்சான், நீளம் ஆயிடுச்சு. அதனால் நீலகண்டன் பேர் வச்சாங்க. கரைமிடற்று கண்டன், பெரிய அதாவது புறநானூறுலாம் பழைய நூல்கள் இருக்குது. கரைமிடற்று கண்டன் சிவப்பாயிடுச்சான், கருத்து போயிடுச்சான் அவர் தொண்டை, ஏன்னா விஷத்தை அங்கேயே வச்சுக்கிட்டாராம். அப்போது இறைவன் உள்ளதான் இந்த உலகமே இருக்கின்றது என்கின்ற கருத்தை தான் இங்கே அந்தஸ்தானி, எந்த அக்ஷரத்தினிடத்தில் எல்லா ஜீவராசிகள் இருந்து கொண்டுள்ளதோ, ஏன எந்த பிரம்மத்தினால், இதம் சர்வம் இவைகள் அனைத்தும், தத்தம் வியாபிக்கப்பட்டுள்ளதோ, வியாப்தம் என்றால் வியாபித்தல், எல்லா இடத்தும் அதுதான் வியாபிச்சிருக்கு. எதை போல, ஆகாசத்தை போல. ஆகாசம் எங்கே இருக்குது, வெளியே இருக்கா, இங்கேயும் ஆகாசம்தான் இருக்குது, வெளியும் ஆகாசம்தான் இருக்குது. ஆகாசத்துக்குள்ளே தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். மொத்த இந்த கோள்கள் அது இது எல்லாம் எங்கே இருக்குது, ஆகாசத்தான் இருக்குது. ஆகாசத்துக்கு அப்பால் என்ன இருக்கும், ஆகாசம்தான் இருக்கும். இப்போ ஆகாசம்னு சொன்னால் இருங்க சாமி வெளியே போய் பார்த்துட்டு வரோம் நம்ம நினைப்போம், வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து ஆகாசத்தை பார்ப்போம். நாமளே ஆகாசத்துக்குள்ளே தான் இருக்கோம். இந்த ஆகாசத்தை 20க்கு 60 செவரு கட்டி மேலே ஒரு டெரஸ் போட்டோம்னா அது என்ன, அது ஹாலு. இதுவே எதில் இருக்குது, ஆகாசத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்படி தான் சொல்கிறார். எதனால் தத்தம் ஆகாசத்தை போல எப்படி அனைத்தில் வியாபித்திருக்கின்றதோ, எதனிடத்தில் இவைகள் அனைத்தும் இருக்கின்றதோ, வியாபித்துள்ளதோ, எல்லா ஜீவராசிகள் எதற்குள் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட புருஷன். அழகான வார்த்தைங்க இதெல்லாம். சம்ஸ்கிருதத்தை சொல்லியிருந்தா கூட நம்ம ஏற்கனவே 6-7 அத்தியாயம் பார்த்ததுனால இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இல்லை. அந்தஸ்தானி எல்லாம் எதற்குள் இருக்கின்றதோ, எங்கும் எது வியாபித்திருக்கின்றதோ அப்படிப்பட்ட புருஷன் அனன்யா பக்தியினால், பிளவுபடாத பக்தியினால் அடைய முடியும். எஸ்ய அந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். இதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பகவான் நன்கு விளக்கப் போகின்றார். 9வது அத்தியாயத்தை அங்கே பார்ப்போம். கடலில் உள்ள நீர் சொல்கின்றதான், எல்லா அலைகளும் எனக்குள் இருக்கின்றது. நீர் சொல்கிறதா, எல்லா அலைகளும் எனக்குள் இருக்கின்றது. கடலில் 2 தத்துவம் பார்க்கலாம். ஒன்று நீர், 2வது அலைகள். நம்ம பீச்சுக்கு போனால் தண்ணீரை பார்க்குறதுக்காக போகிறோம், அலையை பார்க்குறது தான் போகிறோம். அந்த அலை அழகாக வீசுறதை பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நாமளும் என்ன பண்ணுவோம், கிட்டக்க நின்று அந்த காலை அப்படியே ஊனி வச்சுக்கிட்டு இருப்போம். சில நேரம் நம்மளை இழுத்துக்கிட்டு போயிடும். ஆமாம், அது வேறு இருக்குது. அலையை பார்க்குறது தான் கடலுக்கு போகிறோம். அலைகள் தான் அழகாக இருக்குது. ஆனால் அலைக்குள்ளே இருக்கிறது எது, நீர் தான். அப்போ நீர் சொல்லுதான், அலையே என்னுள் தான் இருக்கின்றது. அது உண்மை தானே. ஆக இதை நாம் பொருத்தி பார்க்கணும். பொருத்தினால் எவ்வாறெல்லாம் சிந்திக்கலாம் என்று 9வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். 9வது அத்தியாயம் ரொம்ப தூரம் இல்லை, அடுத்த அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆர்வத்தை தூண்டுவதற்காக இங்கு இந்த உதாரணத்தை எல்லாம் பகவான் சொல்லுகின்றார், நாமும் பார்க்கின்றோம். ஆக அத்வைத பக்தி, அனன்யா பக்தி, இது ஞான பக்தி. பக்தியுடைய லட்சணத்தை பிறகு நாம் பார்க்க இருக்கின்றோம். அடுத்து 23வது ஸ்லோகம். யத்ர காலே த்வனாவ்ருத்திம் ஆவ்ருத்திம் சைவ யோகினஹ
பிரயாதாயாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பரதர்ஷப யத்ர காலே த்வனாவ்ருத்திம் ஆவ்ருத்திம் சைவ யோகினஹ பிரயாதாயாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பரதர்ஷப. இனி வருகின்ற ஸ்லோகங்களில் ஒரு உபாசகன், ஞானத்தை மோட்சத்தை அடையாதவன், தியானம் செய்து இங்கு வாழ்ந்து வருபவன், அவர்களெல்லாம் அடைகின்ற நிலை என்ன, கதி என்ன, இந்த உடலை விட்டு சென்ற பிறகு அதையெல்லாம் அழகாக சொல்லுவார். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த 8வது அத்தியாயத்தை எந்தெந்த கதி வழியாக இந்த ஜீவர்கள் செல்லுகின்றார்கள் என்பதெல்லாம் வைத்துத்தான். யாராவது இறைவனுடைய திருவடி அடைந்து விட்டவர், இறந்து விட்டவர் வீட்டில் இந்த 8வது அத்தியாயத்தை பாராயணம் என்ற பழக்கம் இருக்குது. அதுக்காக பகவான் சொல்லலை, ஆனால் அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க இருக்கு இந்த 8வது அத்தியாயத்தை படிக்கிறது. அதாவது நல்ல தர்மமாக வாழ்ந்தவன், முறையாக யக்ஞ யாகங்களை செய்தவன், தியானமெல்லாம் முறையாக உபாசனைலாம் செய்தவன், ஆனால் அவர்கள் ஞானத்தை அடையவில்லை. இந்த அனன்ய பக்திக்கும் ஒன்றேயாக இறைவன் இருக்கின்ற அந்த ஒன்றேயான பரம்பொருளாக ஆத்மா, அந்த ஆத்மாவை தான் நான் இருக்கேன், இந்த அறிவெல்லாம் நான் அடையவில்லை. இங்கே நான் என்கின்ற பக்தன், பகவான், லட்சியம் என்று 3ஆக வகுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தவன். அவன் இறந்த பிறகு எந்த மார்க்கத்தின் வழியாக எந்த லோகத்துக்கு வருவார்கள் அதை சொல்கிறார் பகவானுங்க. பொதுவாக சொல்ல கிருஷ்ணகதி, சுக்லகதிலாம் சொல்லுங்க, அதெல்லாம் சொல்கிறார். ஆக இனி வருபவை ஞானியை பற்றியோ முக்தனை பற்றியோ பேசவில்லை. 2 விதமாக மனிதர்கள் இருக்கிறார் உலகத்தில். எப்படி தர்மமாக வாழ்கின்றான், விதவிதமாக யக்ஞ யாகங்களை எல்லாம் செய்பவன், அவன் இறந்தால் எந்த மார்க்கத்தின் வழியாக செல்வான். 2வது இன்னொரு மனிதன் உபாசகன், தியானமெல்லாம் செய்கிறவன். சாதாரண ஆள் இல்லை, தியானம்லாம் செய்கிறவன். பகவான் எப்போ உபாசகனா தெரியுமா, சக்தி உபாசகர், ஆஞ்சநேயர் உபாசகர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா நிறைய அதிகமாக தியானம் பண்ணுவாங்க, பகவான் நாமத்தை அதிகமாக மனதிலே நினைத்து கொண்டிருப்பவர்கள், ஜபம் செய்பவர்கள், உபாசிப்பவர்கள் சொல்லி அர்த்தம். ஆனால் அவருக்கு ஞானம் வரல, உண்மையை பற்றிய மெய்ப்பொருளை பற்றிய ஞானத்தை அடையாதவர்கள். இவர்கள் இறந்தால் எந்த வழியாக எந்த லோகத்திற்கு செல்வார்கள். இந்த 23வது ஸ்லோகத்திலிருந்து 27வது ஸ்லோகம் வரை பகவான் இதை சொல்வார். 28வது ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகத்தையும் சொல்ல போகின்றார். இது இந்த இடத்துல அவுட் ஆஃப் சிலபஸ் தான், அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக இருந்தாலும் கூட நாம் இங்கே படிக்க போகிறோம். பகவான் தான் எந்த வழியில் போகின்றார் என்று அவர் சொல்லலை, நான் எந்த வழியில் போகிறேன்னு அவர் சொல்லலை. ஆனால் ஞானத்தை அடையாத, சித்த சுத்தி அடையாதவர்கள் அவர்களை பற்றி பேசுகின்றார். ஏன் இந்த இடத்துல சொல்கிறாருன்னா, ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைந்தவர்களாக நம்மை நாம் கருதி கொண்டாலும் கூட நம்மை சுற்றி இருப்பவருடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக பகவான் இங்கே சொல்கிறார். நம்ம சொல்லுவோம், எப்பா கொஞ்சம் நீ இருக்கிற இடத்த சுற்றி அப்படின்னு நடந்தது அதையும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்கிறது போல் இங்கே. ஆமாம், இங்கே பகவான் சொல்லுகின்ற இந்த கத்தியெல்லாம் எனக்கானது இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும், இந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நான் இங்கே சொல்லுகின்ற பகவான் சொல்லுகின்ற பக்தன் நான் இல்லை, நான் அனன்ய பக்தன், பிளவுபடாத பக்தன். பகவான் நான் அடைகின்ற லட்சியம் என்ற பிளவுபடாத ஏகமான ஏக பக்தன். ஆமாம், ஒன்றேயான அந்த பரம்பொருளாக நான் இருக்கின்றேன் என்று புரிந்து கொண்ட பக்தன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் இங்கு பகவான் பேசுகின்ற பக்தன் தார்மீக வாழ்க்கை வாழ்ந்தவன், அதர்மி இல்லை, அதார்மிகன் இல்லை, தப்பு தண்டாலாம் செய்தவன் இல்லை, அதுக்கெல்லாம் போகிறவன் இல்லை, தர்மப்படியாக வாழ்பவன். ஆனாலும் கர்மம்னா தான் செய்கின்ற கடமைகள் எல்லாம் முறையாக செய்து ஒழுக்கமாக இருந்தால் எந்த பாதை வழியாக எந்த லோகம் சென்று சேருவான் அதை பேசுகின்றார் பகவான். உபாசனை தியானம் நல்லா செய்தா எந்த பாதை எந்த லோகம். முதல்ல வெறும் கர்மம் மட்டும் செய்தால் சொர்க்கலோகம் செய்வார்கள். கர்மம்னா என்ன, செய்கின்ற யக்ஞ யாகங்கள், பூஜைகள் அல்லது பாராயணம், ஒரு ஜபம் அல்லது நிறைய யாத்திரைகள் இதெல்லாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக புண்ணியத்தை சேர்த்தவர்கள் சொர்க்கலோகம் போவாங்க, அது சொல்கிறார். ஆனால் இங்கு இன்னொன்று இருக்குது, கர்ம சொல்லிச்சுன்னா சமுதாய சேவை கூட அப்படி தான் எடுத்துக்கணும். அனுஷ்டானங்கள், அதன் புண்ணியத்தால் இறந்தவுடன் நேராக சொர்க்கம். அது எந்த வழியாக போவாங்க, சுக்லகதி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவதைகள் பாதை வழியாக அவன் சொர்க்கத்துக்கு போவான்.
எந்தெந்த தேவதைகள் அதிஷ்டானமாக இருப்பார்கள் என்றெல்லாம் பகவான் பேசப் போகின்றார். விசேஷமான விஷயந்தான். இங்கே தர்மி என்றால் தர்மமாக வாழ்ந்தவன், கர்மி என்றால் செயலை செய்தவன். அவன் கிருஷ்ணகதி வழியாக சொர்க்கம் செல்லுவான். இரண்டாவது விதமான உபாசகர்கள் தர்மப்படி வாழ்ந்து ஓரளவுக்கு வைராக்கியம் வந்து ஆனால் ஞானத்தை மட்டும் அடையவில்லை. அவர்கள் இறந்தால் இந்த சம்சார மண்டலத்திலே உயர்ந்த ஒரு லோகமாகிய பிரம்மலோகத்துக்கு போவோம். அது எந்த வழியாக? சுக்லகதி. சொர்க்கத்துக்கு போகிறது கிருஷ்ணகதி, இங்கே பிரம்மலோகம் போகிறது சுக்லகதி. சுக்லகதின்னா பிரைட் பாத்துன்னு சொல்கிறது, செல்வார்கள். இதில் யார் போனவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்லி சொன்னால் அல்லது இது யார் அங்கேயே இருந்து கொண்டு இருப்பார்கள் என்று அதை கூட பகவான் இங்கே சொல்ல போகின்றார். யாரெல்லாம் சொர்க்கலோகத்துக்கு போகின்றார்களோ அவர்கள் எல்லாம் புண்ணியம் முடிஞ்ச பிற்பாடு என்ன ஆவாங்க? ஹீனே புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி, மறுபடியும் திரும்பி வந்துடுவாங்க. புண்ணியம் தீர்ந்தவுடனே வந்தாகணும். நம்ம நிறைய பணத்தை கொண்டு போனால் செலவு பண்ணிவிட்டா என்ன பண்ண, மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்தாகணும், வீட்டுக்கு வந்தாகணும். அதுபோல் கர்ம வினைக்குத்தாக பிறவி எடுப்பார்கள், திரும்பி வந்தாக வேண்டும். ஆனால் பிரம்மலோகத்துக்கு சென்றால் ஓரளவுக்கு வைராகியம் இருந்தால் அங்கிருந்து திரும்பி வராமல் அங்கேயே இருந்து ஞானத்தை அடைந்து முக்தி அடைவார்கள். அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது, பிரம்மலோகம் சென்றால் கட்டாயம் திரும்பி வரமாட்டார் என்றெல்லாம் பொருள் இல்லை. திரும்பி வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. திரும்பி வர வேண்டும் என்ற நியத்தி இல்லை. சென்றவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் அப்படிலாம் இல்லை. காரணம் என்னென்னா, சொர்க்கலோகம் பிரம்மலோகத்திலாம் அவ்வளோ சந்தோஷம் இருக்குமா. கேஸ் சிலிண்டருக்கெலாம் தட்டுப்பாடே இருக்காது, கரண்ட்டு கட்டு இருக்காது, இந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. எப்பவுமே என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 24 மணி நேரம் கேடிவி தான். ஆமாம், எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு அப்படியே ஆனந்தமாக உட்காந்துக்கலாம். பசி எடுக்காது, தாகம் இருக்காது, தூக்கம் வராது, எப்போ அது போல் வெயில் தொந்தரவுலாம் இருக்காது, எதுவும் இருக்காது, நல்லா இருக்கும். ஆமாம், அதனால் அங்கே போய் வைராகி வந்தோன்னா பிரம்மலோகத்தில் பிரம்மாஜி இடத்துல ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடையலாம். சிலருக்கு சந்தேகம்லாம் வரும், இந்த லோகங்கள்லாம் எங்கே இருக்குது? சில பேர் சொல்கிறாங்க இங்கேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருந்தால் சொர்க்கலோகம் சொல்கிறாங்க, சிரமப்பட்டால் நரகம் சொல்லி சொல்கிறாங்க. சாஸ்திரம் எத்தனையோ லோகங்களையெல்லாம் பேசி இருக்கின்றது. ஆனால் நம்பிக்கை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இருக்குது என்று சொல்ல சாஸ்திரம் பிரமாணம் இருக்குது, இல்லை என்று சொல்ல நமக்கு தகுதி இல்லை. இல்லை என்று சொல்வதற்கு எல்லா லோகங்களையும் தேடி பார்த்து இல்லைன்னு சொல்லணும். சாஸ்திரம் சொல்கிறது நான் நம்புகிறேன், ஆகையினால பகவானன் சொல்கிறார், நாம் நம்புகின்றோம், ஆகையினால் இருக்கின்றது. ஆக சரி, எனக்கு சாஸ்திரத்தை நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் மோட்சம் போகணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு என்ன, நீ நம்பவில்லை என்றாலும் கூட மோட்சத்துக்கு இதெல்லாம் எந்த தடையாகவும் இருக்கவில்லை. மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.